இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு, உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் கர்த்தர். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்புகள் உண்டு. சிலருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் உண்டு. சிலருடைய வாழ்க்கையில் ஒரு சில எதிர்பார்ப்புகள் மட்டும் இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பாவது நிறைவேறிவிடாதா என்ற ஏக்கத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த எதிர்பார்ப்பு என்பது சிலருடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் அல்லது தரிசனத்தை குறித்ததாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்ததாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய எதிர்கால குடும்ப வாழ்க்கையை குறித்ததாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய எதிர்கால வேலையை குறித்ததாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நிரந்தர சரீர சுகத்தை குறித்ததாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்யும் வேலை ஸ்தலத்தில் உள்ள உயர்வுகளை குறித்ததாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் அல்லது பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எதிர்பார்ப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இந்த கூட்டத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மத்தியில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். A confidence. It will happen one or other day. என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கையில் இது நிச்சயமாய் நடக்கும் என்ற நம்பிக்கை. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம்
18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக வேதத்தில் இருந்து ஒரு 2 பகுதியை மட்டும் இன்னைக்கு எடுத்து பேசி விளக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதெஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். 38 வருஷம் அவனால் நடக்க முடியல. அவர் நம்பிக்கையோடு கூட வருகிறான். யாராவது உதவி செய்திட மாட்டாங்களா? யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? எத்தனையோ பேர் அங்க வந்துட்டு போறாங்க. எல்லாரும் பார்க்கிறாங்க அவனை. ஒருத்தன் கூட அவனுக்கு உதவல. நல்லா கவனிக்க வேண்டீங்க. அவன் ட்ரை பண்ணி போகலான்னு பார்க்கிறான். அவன் போறதுக்குள்ள யாராவது உழந்துறான். யாருமே உதவல. அவனாலையும் முடியல. ஆனா அவன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். எல்லாம் கவனிங்க. இப்ப நம்மெல்லாம் என்ன நினைப்போம்? யாரும் உதவல, நம்மளாலையும் முடியல, அங்க போய் என்ன பிரயோஜனம்? ஆனா அவன் அப்படி நினைக்கல. எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கான்னு தெரியாது. ஆனா 38 வருஷம் அவனால் நடக்க முடியல. ஏன் தொடர்ந்து வருகிறான்? அவன் இருதயத்தில் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு நம்பிக்கை, என்றாவது ஒரு நாள் நான் சுகமாகி விடுவேன், என்றாவது ஒரு நாள் நான் நடந்து விடுவேன். இத நம்பிக்கைன்னு சொல்றதா, விசுவாசம் சொல்றதா, a confidence? It is his confidence. விசுவாசம் சொன்னா அது ஆண்டவர் பேர்ல இருக்கணும். நம்பிக்கைன்னு சொல்றதுதான் ஆண்டவர் பேர்ல இருக்கணும். ஏன்னா அவன் படுகிற கஷ்டம்
பரியாசங்கள், நிந்தனைகள், வேதனைகள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். என்னைக்காவது ஒரு நாள் அவர் எனக்கு உதவி செய்வார். நல்லா கவனிங்க. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகிறதில்லை. நீ எந்த காரியத்தை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, அது உன் பிள்ளையுடைய சரீர சுகமாக இருக்கலாம், எதிர்கால வாழ்க்கையாக இருக்கலாம், அவளுடைய தரிசனமாக இருக்கலாம். எத்தனையோ டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஏமாற்றங்களை நீ சந்தித்து விட்டாய். எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி. உன் கஷ்டத்துக்கு, உன்னை படுத்தின துன்பத்துக்கு இன்றோடு கர்த்தர் முடிவு கட்டுகிறார். நல்லா கவனிக்க வேண்டாம். அவர் ஒரு செய்தி கொடுத்து விடுறாருன்னா அதை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். ஐயா, சிலருடைய வேலையே உங்களை டார்ச்சர் பண்ணுறது தான். சிலருடைய வேலையை உங்களை அள வைக்கிறது தான். நீ நினைக்கலாம், how long I will have to suffer like this? எவ்வளோ நாளைக்கு எனக்கு இந்த போராட்டம் இருக்கும்? எத்தனை நாளைக்கு என் வீட்டில் வந்து சண்டை போடுவாங்க? எத்தனை நாளைக்கு என்ன பரியாசம் பண்ணுவாங்க? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போய்விடாது. ஏன்னா நீ கடந்து வருகிற பாதைகள், கஷ்டங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் மாத்திரம்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த எந்த பாதையெல்லாம் நீ கண்ணீர் வடித்தாயோ, எந்த எந்த நாளெல்லாம் உன்னை மிரட்டி கொண்டு விரட்டி கொண்டிருந்தாங்களோ, அத்தனைக்கும் கர்த்தர் முடிவு பண்ணுகிறார். இந்த 38 வருஷம் நடக்க முடியாம இருக்கிறான். அவனை உதவி செய்யல, யாருமே உதவி செய்யலன்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனா அந்த குளத்துல இருக்கிறவங்களுக்கு தூதனை தான் அனுப்பி விடுறாரு. ஆண்டவர் வரல, தூதனை அனுப்பி விடுறாரு. அவன் எப்பயாவது வந்து கலக்கிறான். அதுல முதல்ல போய் உள்றவன் சுகமாயிரும், மற்றவங்களாம் ஏமாந்து தான் போவான். ஆனா இவனுக்கு யாருமே இல்லை. சகோதரியே, சகோதரனே, 1000 பேர் இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. நீ நம்பினவங்க கூட நீ படுற கஷ்டத்தை பார்க்க தான் செய்வாங்க, உனக்கு உதவி இருக்க மாட்டாங்க. நீ பல நாள் கண்ணீர் வடித்தது உண்டு, நீ பல நாள் அழுதது உண்டு.
உன் அழுகைக்கும் கண்ணீருக்கும் கர்த்தர் முடிவு கட்டுகிறார். உன் குடும்ப வாழ்க்கையிலும் சரி சமாதானம் இல்லை. குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை. கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து எத்தனை நாளைக்கு இந்த வாழ்க்கை நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு முடிவை, உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு, உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு, உன் வேதனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் கர்த்தர் முடிவை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கிற வேண்டாம். மாறி மாறி சூனியம் செய்கிறான், நிம்மதியா வாழ விடவே மாட்டேங்கிறான். அதுதானே பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு சுகமாகணும்னு விருப்பம் இல்லையாப்பா? அவன் சொல்றான், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. நான் போறதுக்குள்ள யாராவது ஒருத்தன் விழுந்துடுறான். நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையிலும் போராட்டங்கள். யார் யார்கிட்ட இல்லாம போய் பார்த்தோம், யாரும் உதவல. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் போராட்டம், குடும்ப வாழ்க்கையிலும் போராட்டம், வேலையிலும் போராட்டம், ஊழியத்திலும் போராட்டம். இருக்கிற தெருவிலையாவது, இருக்கிற வீட்டிலையாவது நிம்மதியாக இருப்போம் நினைச்சா அதை கூட இருக்க விட மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும், எவ்வளவு நாளைக்கு தான் வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைவோம்? இதற்கு ஒரு முடிவு இருக்காதா நினைக்கலாம். அதற்கு முடிவு இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுன்னு சொல்றாரு. ஏன் தீமைக்கல்லன்னு சொல்றாரு? நல்லா கவனிங்க. சில நேரங்களில் உன்னை குறித்து திட்டம் வச்சிருப்பாரு, உன்னை குறித்து தரிசனம் வச்சிருப்பாரு. அது நிறைவேற விடாம பிசாசு போராடுவான். இந்த ஆசீர்வாத விடுதலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களிலும் ஒரு சிலரை தேவனாகிய கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்னாலே தெரிந்து கொண்டு உங்களை குறித்து தரிசனம், உங்களை குறித்து திட்டங்கள் வைத்து அந்த தரிசனம், அந்த திட்டத்தின் பாதையில தான் நடத்திட்டு வர்றாரு. அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டம் அல்லது தரிசனத்தை சொப்பனத்தின் மூலமோ தீர்க்க தரிசனத்தின் மூலமோ வேத வசனத்தின் மூலமோ
அல்லது யார் மூலமோ எந்த வகையிலோ உங்களுக்கு தெரியப்படுத்தி இருப்பார். உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து திட்டங்கள், தரிசனங்கள் வைத்திருப்பார், தெரியப்படுத்தியிருப்பார். அந்த நினைவு உங்க இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். நல்லா கவனிங்க. இப்படி நடந்துராதா, அல்லது இப்படி நடக்குமோ, அல்லது இப்படி இருக்குமோ. You may have different expectations. ஆனா உன் வாழ்க்கையில் நடக்கிறது அதுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு சில வெளிப்பாடுகள் கொடுப்பாரு உன் எதிர்காலத்தை குறித்து, அல்லது உன்னை குறித்த திட்டம், அல்லது உன்னை குறித்த தரிசனம். அந்த நினைவுகள் நமக்குள்ள இருக்கலாம். இப்படி நடக்காதா, இப்படி நடக்காதா, இப்படி நடக்குமான்லாம் நினைப்போம். ஆனால் அந்த திட்டம், தேவன் வைத்த தரிசனத்துக்கு நம்ம கடந்து போகிற பாதைக்கும் சம்பந்தமே இருக்காது. அத்தனை போராட்டங்கள், அத்தனை ஏமாற்றங்கள், அத்தனை எதிர்ப்புகள். நல்லா கவனிங்க. நீ எந்த அளவுக்கு போராடுகிறாயோ, எந்த அளவுக்கு எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த அளவுக்கு உன்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை டாப்ல கொண்டு போக போகிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சில நேரங்கள்ல ஆண்டவர் என்ன மறந்துட்டாருன்னு கூட என்ன வரலாம். ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாருன்னு கூட என்ன வரலாம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிமித்தம் சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்காக தான் இந்த தேவ செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். ஐயா, ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பேரில் நினைத்துக்க நினைவுகளை அறிவேன், அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு. அப்போ தீமைக்கல்லன்னு சொல்றாருன்னு சொன்னா, நீ கடந்து போகிற பாதைகள் கரடு முரடாக இருக்குன்னு அர்த்தம். நீ பல தீமைகள் அல்லது பல போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் அர்த்தம். மனவேதனைகளோடு கூட, மன பாரத்தோடு கூட, ஏமாற்றத்தோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட இன்னைக்கு நீ வந்து உட்கார்ந்திருக்கலாம். இதை விளக்குறதற்கு, புரிந்து கொள்ளுகிறதற்கு வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை வைத்து உங்களோடு பேசுகிறேன். If God has chosen, if God has a plan, உன் வாழ்க்கையிலோ உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ வைத்திருந்தார்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. ஆனா போராட்டம் உண்டு. நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. படிக்கலன்னு அர்த்தம். 17 வயசுல ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான்னா அவன் படிக்கலை, ஸ்கூலுக்கு போகல,
ஆட்டை மேய்ச்சிட்டு இருக்கிறான். இப்படி ஆட்டை மேய்த்து கொண்டிருக்கிறவன் மீது கர்த்தர் நினைவு வைத்திருக்கிறார். அவன் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம். But God has chosen him. அவன் குடும்பத்தில் கடைசியாக பிறந்தவன். அவன் மீது கர்த்தர் வைத்திருந்த அந்த நினைவு அல்லது திட்டம் அல்லது தரிசனம், அதை ஒரு சொப்பனத்தின் மூலம் அவனுக்கு தெரியப்படுத்துகிறாரு. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். ஒரு சொப்பனம் பார்க்கிறான். அது என்ன சொப்பனம்னு சகோதரனுக்கு சொல்றான். 6வது 7வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்டு சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். நல்ல கவனிங்க. ஏன் அரிக்கட்டை நிமிர்ந்து நிக்கி? உங்க அரிக்கட்டை எல்லாம் வணங்கி நிக்கி. அப்ப ஏதோ ஒரு உயர்வு படிக்காதவனுக்கு மீது வைக்கிறார். ஆட்டை மேய்த்து கொண்டிருக்க அவன் மீது வைக்கிறான். அவன் சொல்றான் தன் சகோதராட்ட, ஒருவேளை அவன் இப்படி நினைச்சிருக்கலாம், அவன் உயர்வு வருதுன்னு சொன்ன சகோதரர்கள்லாம் அவனுக்கு மதிப்பு கொடுப்பாங்கன்னு கூட நினைச்சிருக்கலாம். இனியாவது நம்மளை மதிப்பாங்க, நம்மளை கனப்படுத்துவாங்க கூட அவன் நினைச்சிருக்கலாம். எதிர்ப்பு வரும், பொறாம வரும்னு நினைச்சிருக்க மாட்டான். 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஏன் பகைச்சாங்க? 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டம், ஒரு தரிசனம் வைக்கிறாரு, யார்கிட்டயாவது சொன்ன உடனே சந்தோஷப்பட்டுருவாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இவன் தான் ஆள போறானா? பேசுறாங்க. இப்படி ஒரு எதிர்ப்பு வரும்னு அவன் நினைச்சு பார்க்கல. God had a greater plan. சில நேரங்களில் நம்முடைய பதவி போயிருமோ, நம்முடைய சொத்து போயிருமோ, நம்முடைய வீடு போயிருமோ அப்படி நினைச்சிடுவாங்க. தரிசனம் தேவன் வைத்த திட்டம் யாருமே எதிர்பார்க்காதது, நினைக்காதது. ஆனால் அவன் சந்திச்ச போராட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எல்லாம் கவனிங்க. நீங்க கடந்து போகிற உபத்திரவத்தின் பாதை, அவமானத்தின் பாதை, வியாதியின் பாதை, நிந்தனையின் பாதை, பிசாசின் உபத்திரவங்கள்னால நீங்க சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறாரு. அது யாகமம் 37வது அதிகாரம் 18 இருந்து 20 வரை. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குடிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவன் சொப்பனம்
எப்படி முடியும்? நல்லா கவனிங்க. உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுட்டாரா? உன்னை குறித்து ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரா? உன்னை குறித்து உயர்வு வச்சிருக்கிறாரா? போராட்டம் உண்டு. யாருமே சந்தோஷப்பட்டவங்க மட்டும் நினைச்சிடாதீங்க. நல்லா கவனிங்க. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு தீர்க்கதரிசி எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். எப்படியெல்லாம் என்னை ஆண்டவர் எடுத்து பிரயோஜனப்படுத்த போகிறாருன்னு சொல்லி. மந்திரங்கள் அழியும், சூனியங்கள் அழியும், சப்பானி நடப்பான், குருடன் பாப்பான், செவிடன் கேட்பான், செத்தவன் எழுந்திருப்பான். நம்ப முடியுமா? நம்ப முடியாததை தீர்க்க தரிசனம் சொன்னாரு. ஆனா நான் கடந்து வந்த பாதை சாதாரண பாதை இல்லை. என்னை எப்படி அட்ரஸே இல்லாம ஆக்கணுங்கிற அளவுக்கு கூட போனாங்க. இந்த ஊழியத்தில் சப்பானி நடந்திருக்கான், குருடன் பார்த்திருக்கிறான், செவிடன் கேட்டிருக்கிறான், செத்தவனும் எழுந்திருக்கிறான். அதை தான் உங்க வாழ்க்கையில செய்வார். யாராலையும் உங்கள் மீது வைத்த திட்டம் தரிசனத்தை யாராலையும் மூட முடியாது. நீ ஊழியம் செய்யலாம், சோர்ந்து போயிடாத. போராட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு போராட்டத்துக்கு மத்தியில் உன் ஊழியம் உயர்ந்துகிட்டே தான் வரும். உன் ஊழியம் கீழே போகாது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உயர்த்திட்டு தான் வருவார். அப்ப இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனை கொண்டு போடணுங்கிற லெவலுக்கு வர்றாங்க. நல்லா கவனிங்க. 23வது 24வது வசனங்கள். யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குடியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குடியாயிருந்தது. நல்லா கவனிங்க. குழியில தூக்கி போட்டானுங்க. குழியில தூக்கி போட்டு இவனை நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. வாசிப்போம் தொடர்ந்து. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்தில் இருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள். நமது கை அவர் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குடியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். நல்ல கவனிங்க. வித்தே போட்டான். அவன் யோசேப்புடைய இருதயத்துக்குள்ள இந்த சொப்பனம் நடக்குமா நடக்காதாங்கிற எவ்வளவோ போராட்டங்கள் இருந்திருக்கும். 36வது வசனம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். நல்ல கவனிங்க. நீ எவ்வளவு போராட்டத்தில் நீ கடந்து வந்தாலும் சரி, நீ எவ்வளவு கண்ணீரின் பாதையில் நீ கடந்து வந்தாலும் சரி, உன் கூட கர்த்தர் இருப்பார்.
உன்னை விட்டு விலகவே மாட்டார், உன்னை விட்டு விலகவே மாட்டார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நல்ல கவனிங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவனுக்கு வித்துட்டானுங்க, அவர் கூட இல்ல. வாசிப்போம். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்க, அவன் அந்த சொப்பனத்தின்படி அவன் ஒரு பெரிய உயர்வுல அல்லது ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்க வேண்டியவன் அந்த சொப்பனத்தின்படி. ஆனா இன்னைக்கு ஒரு வீட்டில் வேலைக்காரன் வந்திருக்கான். அந்த திட்டம் நிறைவேறுமா? அந்த சொப்பனத்தை பார்த்ததுலேருந்து யோசிப்புடைய இருதயத்துக்குள்ள தன்னுடைய எதிர்காலம் எப்படி எல்லாமோ இருக்குன்னு நினைச்சிருக்கலாம், எப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு பல திட்டங்கள் நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு எகிப்துக்கு கொண்டு வந்து அங்கே ஒரு வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறான். வேலைக்கு அவனுங்க 20 வெள்ளி காசுக்கு விற்றானுங்க. இவன் எத்தனை காசு கொடுத்து வாங்கினானோ தெரியாது. வந்த இடத்துல வேலை பார்க்குற இடத்துல கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. அவர் நிமித்தம் அங்கே ஆசீர்வாதம் நடக்குது. அப்பொழுதும் அவன் மீது பொய் குற்றம் வருகிறது. 7வது வசனத்திலிருந்து, சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஏன் கர்த்தர் கூட இருந்தாரு? அவன் பரிசுத்தவான், அவர் கூட இருக்கிறாரு. நீ பரிசுத்தமா இருந்தீனா உன்னை விட்டு விலகவே மாட்டாரு, ஒரு நாளும் விலக மாட்டாரு. நல்லா கவனிங்க, அவன் கூடயே தான் இருக்கிறாரு. இவன் அந்த பாவத்துக்கு உடந்த ஆகலன்ன உடனே அவன் பலவந்தமா அவனை பிடிச்சு இழுக்கிறான். அவன் வஸ்திரத்தையே விட்டுட்டு வெளியே ஓடிய போயிட்டான். அதை அப்படியே வச்சிருந்து புருஷன் வந்ததுக்கு அப்புறம் அவன் மீது பொய் சொல்லி என்னை கெடுக்க வந்தான்னு சொல்லிட்டான். அவன் அதை ராஜாட்ட சொல்லி ராஜாவுடைய உத்தரவுல ஜெயிலில் போட்டான். கர்த்தர் அந்த ஜெயிலில் அவனோடு கூட இருக்கிறாரு. 20வது 21வது வசனம், யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். நல்ல கவனிங்க, நம்பிக்கை இருக்குமா? ஜெயிலில் போய் இருக்கும்போது
ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்பு அந்த சொப்பனம்தான். அவனுடைய எதிர்பார்ப்பு அந்த சொப்பனம். அதை விட்டு விலகல அவன். நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும் போது உன் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிவேன் என்று சொல்லுகிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவை. கர்த்தர் உன்னை மறக்கவே மாட்டார். இவன் கூட பானபாத்திரக்காரன் ஒருத்தன், சுயம்பாயி தலைவன் ஒருத்தன் அங்கே ராஜாட்ட கொள்மால் பண்ணி ஜெயிலில் கிடக்கான். 2 பேரும் சொப்பனம் காண்றானுங்க. 2 பேர் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறான். பானபாத்திரக்காரன் சொல்கிறான், 3 நாளையில் நீ பழையபடி ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்க போயிடுவ. சுயம்பாயில் சொல்கிறான், 3 நாளையில் உன்னை தூக்கில் போட்டுருவார். 2 அப்படியே நடக்குது. பானபாத்திரக்காரன் சொல்கிறான், நீ ராஜாட்ட போன உடனே என் காரியத்தை விட்டு சொல்லி என்னை விடுதலை செய்ய. அவன் அங்கே போன உடனே இவனை கம்ப்ளீட்டாக மறந்துட்டான். 2 வருஷம் ஓடி போயிடுச்சு. யோசிப்புடைய நம்பிக்கையெல்லாம் அத்து போகத்தக்கதாக சிறைச்சாலையில் இருக்கிறான். சொப்பனம் தரிசனம் கத்தர் வச்சது உண்டு. 2 வருஷம் கழிச்சு ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறான். அது ராஜா இருதயத்தை கலங்கடிக்கிறது. ஜோசியர், ஈசியர், யாரையெல்லாம் கூப்பிட்டு பார்க்க, ஒருத்தனுக்கு அதுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல. அப்போ தான் பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது. ஐயோ, நான் செய்த தவறு இப்போ தான் ஞாபகம். ஜெயிலில் இருக்கும்போது என் சொப்பனத்துக்கு ஒருத்தர் அர்த்தம் சொன்னான், அதே மாதிரி நடந்துட்டு ராஜாட்ட சொல்லி அவனை கூப்பிடுங்க. அவன் ராஜாட்ட வர்றான். அந்த ராஜாட்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். இன்னும் 7 வருஷம் தான். 7 வருஷம் கழிச்சு கடுமையான பஞ்சம் வரப்போகுது. இந்த 7 வருஷத்துல நீ தானியங்களை மக்களிடத்துல வாங்கி சேர்த்து வச்சுக்கோ. பஞ்சம் வர்ற நாட்கள்ல கொடு. விவேகமும் ஞானமும் உள்ளவனா பார்த்து வையுங்கிறான். ராஜா என்ன சொன்னான் தெரியுமா? ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தெய்வ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். யாரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன்? யாரு பொய்க்குற்றம் சுமத்தி சிறைச்சாலையில் போடப்பட்டவன்? என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். இப்ப அவன் ராஜாவுடைய அத்தனை அதிகாரத்தோடு அங்க இருக்கிறான். இப்ப அவன் சொப்பனம் நிறைவேறுகிறது. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். என்ன சொப்பனம் கண்டானா அப்படியே நடந்தது. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்களுக்கு மேல் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள், சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற உன் வாழ்க்கையில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், தரிசனம் வச்சிருக்கிறாரு. ஆனால் நீ போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிற எந்த போராட்டம் வந்தாலும் உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார், உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். உன் மீது கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நடக்கும். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகிறதில்லை. உன் பேரில் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா.